நம்ம பூமி நம்ம தமிழ் நம்ம சேனல். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள். பெரும்பாலும் சித்தர்கள் அப்படிங்கிறவங்க சித்து விளையாட்டை நிகழ்த்துவாங்க அப்படின்ட்டு தான் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். சாதாரணமான விளையாட்டுகள் அந்த சித்து விளையாட்டுகள் அப்படின்னா கிடையவே கிடையாது. அஷ்டமா சித்துக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திறனை பெற்றால் மட்டும்தான் அவங்களால சித்தர்கள் ஆக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அந்த அஷ்டமா சித்துக்கள் அப்படிங்கிறது 8 வகை சித்துக்கள் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அதை எப்படி அடைய முடியும்னா அட்டாங்க யோகங்கள் அப்படின்ட்டு குறிப்பிடப்படுது. 8 யோக கலைகள் அந்த இதை கற்றுக்கிட்டாங்க அப்படிங்கும்போது கட்டாயம் அவங்களுக்கு அஷ்டமா சித்துக்கள் கூடி வரும் அப்படின்னு சொல்லப்படுது. இயமம் அப்படிங்கிறது அதில் முதல்ல குறிப்பிடப்படுறது. கொல்லாமை, வாய்மை, கல்லாமை, பிறர் பொருள் விரும்பாமை, புலனடக்கம், இது எல்லாம் இருந்ததுன்னா அதை இயமம் அப்படிங்கிற பண்பு கீழே கொண்டு வர்றாங்க. அடுத்து குறிப்பிடப்படுறது நியமம். இது பார்த்திங்கன்னா தவம், மன தூய்மை, தத்துவ நூலேர்த்தல், பெற்றது கொண்டு மகிழ்தல், தெய்வ வழிபாடல், இது எல்லாமே இருந்ததுன்னா அது நியமம் அப்படின்னு குறிப்பிடப்படுது. ஆதனம் அப்படிங்கிறது பத்திரம், கோமுகம், பங்கயம், கேசரி, சுகாதானம், வீரம், மயூரம் முதலிய பண்புகள் அவங்களுக்கு ஒன்றாய் இருக்கிறது என்றால் அது ஆதனம் என்று பொருள்படுகின்றது. அடுத்ததாக குறிப்பிடப்படுவது பிராணாயாமம் என்பதுதான். இது என்னென்னத்தை உள்ளடக்கியதுன்னா பிராணவாயுவை தடுத்தல், வாயுவை உட்செலுத்துதல், வெளி செலுத்துதல், ரேசக பூரக கும்பங்களால் தடுத்தல் அப்படிங்கிறதெல்லாம் இதில் குறிப்பிடப்படுது. இதில் ரேசகம் அப்படிங்கிறது மூச்சை வெளிவிடுறதா குறிப்பிடுறாங்க. பூரகம் அப்படிங்கிறது வாயுவை உட்செலுத்துதல் அப்படின்னு குறிப்பிடப்படுது. இதுவுமே பார்த்திங்கன்னா 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று அகற்பம், மந்திரம் இல்லாமையே நம்ம நிறுத்துறது. அடுத்து பார்த்திங்கன்னா சகற்பம் அப்படிங்கிறது பிரணவத்தோடு காயத்ரி மந்திரத்தை சொல்லி அந்த மூச்சை நிறுத்துறதுக்கு பேர் தான் சகற்பம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பிராத்தியாகாரம். மனமானது புலன்கள் வாயிலாக விஷயாதிகளில் சென்று பற்றி உளவா வண்ணம் அடக்குதல் தான் இப்போ நம்ம குறிப்பிட்ட பிராத்தியாகாரம் அப்படிங்கிறது. அடுத்து தாரணை அப்படின்னு குறிப்பிடப்படுது. உந்தி, இதயம், உச்சி என்னும் 3 இடத்தும் உள்ளத்தை நிலைநிறுத்துதல். இதற்கு முழங்கால், குதம், இதயம், கண்டம், கபாலம் என்னும் 5 இடங்களில் ஐம்பூதங்களை, அதாவது நிலம், நீர், நெருப்பு, காற்று, வானம் ஆகியவைகளையும் ஒடுக்கி அவ்விடங்களில் முறையே பிரம்மன், விஷ்ணு, உருத்ரன், மகேஸ்வரன், சதாசிவன் என்னும் பஞ்சமூர்த்திகளையும் இருத்தி பாவித்தல் என்றும் கூறுவார்கள். 7வது பண்பாக குறிப்பிடுறது தியானம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அதாவது ஐம்புலத்தையும் அந்தங்கரணத்தையும் அடக்கி ஒரு கரத்து மழுவும் ஒரு கரத்து மானும் ஏந்தியதாய் அபயவரத அந்தங்களையுடையவனாய் சதுர்புயம், காலகண்டம், திரிநேத்திரம் உடையவனாய் விளங்கும் சிவமூர்த்தியை தியானித்தல் ஆகும். கடைசி நிலை சமாதி நிலை. ஓரிடத்தேனும் மந்திரத்தோடு நோக்காமல் எங்கேனும் சிவ வியாபகமாய் நோக்கி அவ்வஸ்துவையும் தன்னையும் பிரிவர பொருத்துதல், அதுதான் சமாதி நிலை என்று குறிப்பிடப்படுகிறது. இந்த அட்டாங்க யோகத்தினால் அட்டமா சித்திகளை அடைந்தவர்களே சித்தர்கள் என்று குறிப்பிடப்படுகின்றது. நம்ம தமிழ் நம்ம சேனல். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.